ஹலோ காய்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு அகாடமி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். தமிழ் பிரகாஷ் ஃபவுண்டேஷன் மற்றும் விருதை பட்டாளம் இலவச பயிற்சி மையம் இவங்க 2 பேரும் இணைந்து தான் இந்த இலவச பயிற்சி வகுப்பை வந்து நம்மளுக்கு தரப்போகிறாங்க. தமிழ் பிரகாஷ் ஃபவுண்டேஷன் வந்து 2021 இந்த ஃப்ரீயாக வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கரண்டாக தமிழ் பிரகாஷ் ஃபவுண்டேஷனில் டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன், இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் இல்லை. நான் அந்த கிளாஸஸ் போனால் நல்லா இருந்துச்சு, யாராட்டும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பயன்படுத்திப்பீங்கல்ல, அதனால தான் இந்த பதிவே. டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தான் கிளாஸஸ் போயிட்டுருக்குது. ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் எடுக்கிறாங்க. கூகுள் மீட் ஆப்பில் தான் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. மார்னிங் வந்து டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் இருக்கும். மார்னிங் வந்து 4:30 7 மணி வரைக்கும் காலையில் டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு ஈவினிங் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கிளாஸஸ் இருக்கும். 7:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈவினிங் இருக்கும். அதாவது நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி கிளாஸ் இருக்கும். வாரத்தில் 7 நாளுமே கிளாஸஸ் இருக்குது. சண்டே மட்டும் ஈவினிங் கிளாஸ் இருக்காது. டிஎன்யூஎஸ்ஆர்பி ஈவினிங் கிளாஸ் மட்டும் இருக்காது. உங்களுக்கு இந்த சப்ஜெக்டெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, பொது தமிழுக்கு வந்து விதர்ஷனா மேம் பிஎஸ்சி அவங்க வந்து உங்களுக்கு தமிழ் கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சயின்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் வந்து அச்சயதாரணி மேம் பிகாம் அவங்க வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறம் நடப்பு நிகழ்வுகளுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து ஆனந்தி மேம் பிஎஸ்சி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இது இல்லாமல் மீதி இருக்கிற ஜிஎஸ் வந்து தமிழ் பிரகாஷ் சார் பிஇ அவர் வந்து எடுப்பார். ஆப்டிடியூடுக்கு வேறு ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க, அவங்க எடுத்துருவாங்க. இப்போ நம்ம மெட்டீரியலுக்கு வந்துடலாம். டெய்லி எடுக்கிற கிளாஸுக்கான மெட்டீரியல் டெய்லியும் கிளாஸ் முடிஞ்சோன்னே உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக. ப்ளஸ் வந்து ஒரு யூனிட் முடியுது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பால்ட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து டைப் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலாக வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், அந்த வாரத்துக்கான டெஸ்ட்டு. இந்த அகாடமியில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே படித்து பாஸ் ஆனவங்களுடைய வீடியோ கிளிப்பை வந்து நான் லாஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கங்க. நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணவங்களை தவிர்த்து இன்னுமே தமிழ்நாடு காவல்துறையில் வந்து 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து 3 ஆண்டுகளில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க இந்த அகாடமியில் படித்து. மேலும் ஒரு சிறிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, மதுரை தமிழ் சங்கம் அங்கே இருக்கிற ஒரு அறக்கட்டளை, தளிர் அறக்கட்டளை சார்பில் வந்து 24ஆம் ஆண்டு சமூக சேவைக்காக இளம் சமூக சேவையாளர் விருது வந்து இவருக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு தனியார் பயிற்சி மையம் வந்து இலவச பயிற்சி வகுப்பை பாராட்டி வந்து சிறந்த பயிற்றுனர் விருதும் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து இவர் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூ வீடியோவை ஷார்ட்ஸில் கொடுக்குற, வேணும் அப்படின்னா ரெஃபரன்ஸுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். இவங்களுடைய வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் டெலகிராம் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம். 2ல் ஏதோ 1ல் ஜாயின் பண்ணாலும் சரி, 2லேயும் ஜாயின் பண்ணாலும் சரி. உங்களுக்கு டெய்லி கிளாஸுக்கான லிங்க்கு, மெட்டீரியலு, டெஸ்ட்டு எல்லாமே என்னென்ன அந்த அகாடமியில் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ எல்லாமே அதில் அந்த தகவல் எல்லாமே வந்துடும். ஸோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே வந்து டெய்லியும் நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். மேலும் ஏதோ ஒரு தகவல் தெரியணும், ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஃப்ரீ தானே, கிளாஸ் நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க. கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.